கொஞ்சம் வித்தியாசமான சைட் டிஷ் ரெசிபி பாவக்காய் முட்டை ஃப்ரை. பூண்டு தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச பச்சை மிளகா, பாவக்காய், 3 முட்டை. இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தட்டி வச்ச பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கிட்டு பாவக்காய் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை இதில் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாவக்காய் முட்டை ஃப்ரை ரெடி. இது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷுங்க. நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம், தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டதில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக டேஸ்ட்டாக இருக்கும்.